ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில வந்துட்டு வரப்போகிற எபிசோட்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எடுக்கிற ஷூட் வந்து அடுத்து ஒரு 2 வாரம் கழிச்சு தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆல்ரெடி எடுத்ததுலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, காவேரியை வந்து சமாதானப்படுத்தி, காவேரியை வந்து டென்ஷன் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு விஜய் வந்து முயற்சி பண்ணுறாரு. காவேரி வந்து டைவர்ஸ் மேட்ரை வந்து சீக்கிரமாக வந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து டைவர்ஸு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது ஒரு 2 வாரம் பொறுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த 2 வாரத்தில் காவேரிக்கு வந்து தெரிய வந்துடும். நமக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்கல, ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்காரு விஜய்க்கு. ஆஃபீஸில் வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி போகும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து ஆல்ரெடி அந்த ஷூட் முடிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ ஷூட் போயிட்டுருக்குது என்னென்னா, ஃப்ளாஷ்பேக் ஷூட் போயிட்டுருக்கு. அதில் வந்து காவேரி வந்து எந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆவாங்களா அப்படின்னா, அது சான்ஸே கிடையாது. ஏன்னா விஜய் வந்து தெளிவுபடுத்திட்டு தான் அந்த சீனுக்குள்ளே போவாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட, நீ தான் எனக்கு எல்லாமே, உன்னை தவிர எதுவுமே கிடையாது. வெண்ணிலாவை சரி பண்ணி நம்ம அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு உன்னோட சப்போர்ட் எனக்கு தேவை. நீ வந்து கோவப்படாத, டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொல்லணுமே. காவேரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. காவேரி எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற பொண்ணு தானே. அதனால் சரிங்க, உங்களை தான் நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன எப்படி கொண்டு போகிறாங்கன்ட்டு.